கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 2025 வருஷத்தினுடைய இந்த புதிய வருஷத்தின் காலை வேளையில் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புது வருஷ நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேவ பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்திற்கென்று கர்த்தர் சபைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நம்ம தியானித்து அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த வருஷத்திற்கென்று கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 3வது வேதவசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதத்தை திறந்து அதை கவனித்து பாருங்கள். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். தேவ பிள்ளைகளே, இந்த 2025வது வருஷம் கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுகிற வருஷமாக இருக்கும். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ, கர்த்தருக்காக நான் ஏதாகிலும் காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ, உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். உங்கள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். நீங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். எனவேதான் இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய முன்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, உன்னில் நான் மகிமைப்படுவேன். எனவே சின்ன சின்ன ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களால் இயன்ற மட்டும் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தின் மூலமாக கர்த்தர் உங்கள் மூலம் அவர் மகிமைப்படுகிற ஆண்டாக 2025வது வருஷம் இருக்கும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். அப்படியே உங்களை நடத்துவாராக என்று சொல்லியும் நான் செபிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய இன்னொரு பகுதியை பார்க்கும்போது, உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறதான இந்த நேரத்தில், தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதங்கள், கர்த்தர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் ஆண்டவர் உங்களுக்கு செய்து உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவார். எனவே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2025வது வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு. கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை நடத்துவார். இதே விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை கேளுங்க. வேதத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே ஒரு பிறவி குருடன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த சம்பவம் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. யோவான் 9வது அதிகாரம் 1வது வேதவசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலிருந்து அப்படி கடந்து போய் கொண்டிருக்கும் போது பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. 2வது வசனத்தில் அவருடைய சீஷர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசுவே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லி கேட்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட இந்த வார்த்தையை கவனிக்கிறதான உங்களுக்கு நான் சொல்லட்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பாவம் செய்யும் போது பாவத்தின் நிமித்தமாக வியாதிகள், வேதனைகள், சாபங்கள், தரித்திரங்கள் ஒரு மனிதனை பின்தொடர ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய பெற்றோர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக
துணிகரமான பாவத்தின் நிமித்தமாக அடுத்தவர்களை கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடிய விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய சந்ததிக்கும் பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் தொடர்ந்து கடந்து போய் கொண்டிருக்கிறது. சீஷர்கள் அப்படித்தான் கேட்டார்கள், ஆண்டவரே, இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா? 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரிகைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவன் இவனில் மகிமைப்படும்படி இப்படி இவன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லும் வண்ணமாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, இந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாய் வாசித்து பார்க்கும்போது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பிறவி குருடனாய் இருந்த இந்த மனுஷனை, இந்த மனிதனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம், அவர் உமிழ் நீரினாலே சேறு உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து அவனுடைய கண்களிலே பூசி, போய் ஷீலவாம் குளத்திலே நீ போய் கழுவு என்று சொல்லி சொன்னபோது அவன் கடந்து போகிறான். ஷீலவாம் குளத்திலே போய் கழுவுகிறான். அவன் கழுவி எழும்பி அவன் கடந்து வரும்போது வேதம் சொல்லுகிறது, 7வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, அவன் பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்பி வந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஷீலவாம் குளத்திலே போய் அவன் கழுவி சுத்திகரித்து கொண்ட பிற்பாடு அவன் குருடனாய் வரவில்லை, பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்பி வந்தான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, பாவத்தின் நிமித்தமாக இந்த கால வேளையிலும் பாவத்தோடு கூட சாபத்தோடு கூட நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு கலக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லட்டும். இயேசு கிறிஸ்து அந்த பிறவி குருடனை பார்த்து, நீ போய் ஷீலவாமுடைய குளத்திலே நீ கழுவினால் சுகம் பெறுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பின போது அந்த வார்த்தையின்படியே அவன் கீழ்ப்படிந்து அவன் கடந்து போனான். திரும்பி வரும்போது பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்பி வந்தான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர், கவலை, பிரச்சனை, போராட்டம், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், நிம்மதி இல்லாத நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரனே, சகோதரியே, குடும்பமே, ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஷீலவாம் குளத்திலே நீ போய் உன்னை கழுவிக்கொள் என்று சொன்னபோது அவன் கழுவினான், சுகமடைந்தான். அதே போல இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, கீழையாத்தினுடைய பிசின் தைலமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய சரீரத்திற்கு கூடிய கடைசி சொட்டு இரத்தத்தையும் கல்வாரி சிலுவையில ஊற்றி கொடுத்தாரே, அந்த இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே நீங்கள் உங்களை மூடிக்கொள்ளும் போது, அந்த இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே உங்கள் குடும்பத்தை நீங்கள் கொண்டு வரும்போது, அந்த இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, ஒப்புக் கொடுக்கும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பாவங்களையும் கழுவும், சுத்திகரிக்கும். அது மாத்திரம் அல்ல தேவ பிள்ளையே, அவன் ஷீலவாம் குளத்துக்கு கடந்து போகிற போது குருடனாய் கடந்து போகிறான். திரும்பி வரும்போது பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்பி வருகிறான். அதே போல இந்த கால வேளையிலும் தேவ பிள்ளையே, நீங்கள் இருக்கிற இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என் மேல விழட்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்ற வாக்கின்படியே அவர் உங்களை சுத்திகரிப்பார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிப்பார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பாவங்களை மறைத்தால் அவன் வாழ்வு அடைய முடியாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை ஏசப்பாவின் இடத்திலே சொல்லி, இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி ஷீலவாம் குளத்திலே கழுவினது போல உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டால் தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாழ்வு உண்டாகும்.
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இந்த காலை வேளையில், இந்த நொடிப்பொழுதிலே துளிர்க்க ஆரம்பிக்கும். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, சாபத்தோடு கூட, பாவத்தோடு கூட, வியாதியோடு கூட, தரித்திரத்தோடு கூட இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு கூட கடந்து வாங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. அந்த மனிதன் கீழ்ப்படிந்து அவன் அந்த குளத்தண்டையிலே கடந்து போனது போல நீங்களும் கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அண்டையிலே முழங்கால் படியிடுங்க. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை மன்னிக்கும், என்னுடைய வியாதிகளை மாற்றும், சாபங்களை முறிக்கும், ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வரும் என்று சொல்லி விசுவாசிங்க. உங்களுக்காக, எனக்காக தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், உங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், உங்களுக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சுகம் தந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்து, தேவ பிள்ளையே, உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் கழுவும்படிக்காக தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் சிலுவையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிரசில முள்முடி சூட்டப்பட்டவராய் சாபமாகிய முள்முடியை அவர் சிரசில ஏற்றுக்கொண்டு சாபமான சிலுவையில அவர் உனக்காக எனக்காக தொங்கினார். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உங்களுக்காக எனக்காக சாபமாகி சாபத்தின் வல்லமையில் இருந்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். இவ பிள்ளைகளே, இந்த சிலுவை அண்டை வருவாயா? சிலுவை அண்டை நீ வந்தால் உன்னுடைய வாழ்க்கையே மாறும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லட்டும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மனம் போல நான் வாழ்ந்தேன், மனம் போல நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய வாலிப வயதில் 28 வயது வரைக்கும் இயேசுவை அறியாதவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதே பிறவிக்குருடனை போல பாவத்தோடு, சாபத்தோடு, வியாதியோடு, தரித்திரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது, விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது, விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை அர்ப்பணித்த போது என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுத்தார், வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுத்தார், சாபத்தின் வல்லமைகளை முறித்தெறிந்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை தந்தார். தரித்திரத்தின் ஆவிகள் ஓடி போனது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி இந்த 2025வது வருஷம் இந்த காலை வேளையில இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் என்னை ஜீவனோடு கூட, சுகத்தோடு கூட, பலத்தோடு கூட வைத்து சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளையே, உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்ற வாக்கின்படி சபையில் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படும்படியாக கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புத அடையாளங்களை செய்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நான் செய்கிற ஊழியம் சின்ன ஊழியம், கிராம ஊழியம், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, மருத்துவமனை ஊழியம், தெரு பிரசங்கம், ஏதாகிலும் ஒரு வழியில நீங்கள் ஊழியத்தை செய்கிற தெய்வ பிள்ளைகளா இருப்பீர்களே, ஆனால் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார், மகிமைப்படுவார், மகிமைப்படுவார். எப்பேற்பட்ட வியாதிகளா இருந்தாலும், விளையினங்களா இருந்தாலும் இயேசு அற்புதம் செய்து உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார், மகிமைப்படுவார். தேவ பிள்ளைகளே, 2024வது வருஷம் எங்கள் சபையில் ஒரு சகோதரனுக்கு கேன்சர் வியாதி, மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஜெபம் பண்ணி ஒரு ஆலோசனை சொன்னேன். நீங்கள் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அழுது கண்ணீரோடு கூட கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். கணவன் மனைவியாய் கடந்து வந்தார்கள், விழுந்து அழுதார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி ஒப்புரவாகினார்கள்.
ஆண்டவர் கிருபையாய் மனம் இறங்கி கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக போய் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் திரும்பவும் டெஸ்ட் எடுத்த போது இந்த கேன்சர் வியாதிக்கு உரிய அறிகுறியே இல்லை என்று சொல்லும் வண்ணமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த குடும்பத்துக்கு செய்திருந்ததை குறித்து கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதே போல 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் சொன்னார், அவருடைய சிறுநீரக பையில ஒரு பிரச்சனை, டாக்டர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சபைக்கு கடந்து வந்து என்னிடத்துல ஜெபம் பண்ணி விட்டு கடந்து போகும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், விசுவாசிங்க பிரதர், நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை செய்வார் என்று சொல்லி அனுப்பினேன். தேவ பிள்ளைகளே, 2-3 நாட்களுக்கு முன்பாக அவர் போன் பண்ணி சொன்னார், பாஸ்டர், இப்பொழுது என்னுடைய சிறுநீரகம் சரியாக இயங்க ஆரம்பித்து விட்டது, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். தேவ பிள்ளையே, இவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஏன் செய்ய மாட்டார்? நிச்சயம் செய்வார். என்னோடு கூட இணைந்து கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணினால் இந்த நேரம் ஷீலவாம் குளத்திலே நீங்கள் கழுவப்படுகிற நேரமாக இருக்கும், பார்வை அடைகிற நேரமாக இருக்கும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுகிற நேரமாக இருக்கும். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே, காலை வேளையிலும் இந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த 2025வது வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்று கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நான் நினைத்து இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் யார் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், என் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் வல்லமையாய் இடைபட வேண்டும், என்னுடைய வியாதி மாற வேண்டும், என்னுடைய சாபங்கள் முறிக்கப்பட வேண்டும், என்னுடைய தரித்திரம் மாற வேண்டும், என்னுடைய கடன் பாரங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே, இப்பொழுது உடைய காயப்பட்ட கரம் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்கள் மேல் வைக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வைக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியின் படுக்கையிலே படுத்துக்கொண்டு வியாதியோடு வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுவே, நீர் கல்வாரி சிலுவையில் உடைய பிள்ளைகளுக்காக 39 முறை சவுக்கடிகளை ஏற்றுக்கொண்டீரே, தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே, அந்த தழும்புகளின் வல்லமை இப்பொழுது வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மேல் உடைய கரத்தின் வல்லமை, உடைய தழும்புகளின் வல்லமை அமரட்டும் ஆண்டவரே. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு விலகி போவதாக, சரீரத்தை விட்டு விலகி போவதாக. தொடர்ச்சியாக குடும்பத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நோய் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே என்னுடைய சந்ததிக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சிலுவை அண்டை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து அந்த ஷீலவாம் குளமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீ கழுவப்பட இப்பொழுது நீ ஒப்பு கொடுக்கும் போது சாபத்தின் நுகத்தடிகள் முறிக்கப்பட்டு போகும். ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய சந்ததியும் இந்த நாள் முதல் கொண்டு அது பின்தொடரும். ஆண்டவரே, யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட உடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாத நன்மைகள் உண்டாகட்டும். 2025வது வருஷம் ஒரு செழிப்பு அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆண்டவரே, அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும், வியாதி வேதனைகள் எல்லாம் மாறட்டும். ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஜெயம் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளினுடைய கரங்களை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுவீராக. அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் 2025வது வருஷம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய திருக்கரத்தில் அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்.
தொடர்ந்து உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளை நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களுக்கு புதிய வருஷத்தின் நல்வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.